காற்றும் நீயே தோடும் நீ துரும்பில் நீ. Hi guys, welcome to my channel. எப்படி இருந்துச்சு நம்ம குட்டீஸோட வெல்கம்? ஸோ இனி வரும் வீடியோஸில் நிறைய வந்து இந்த மாதிரி குட்டீஸோட வெல்கம் வந்து பார்க்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க பண்ணியிருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு சண்டே நைட்டு டின்னர் ப்ரிப்ரேஷன் அண்ட் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஃபுல் டே vlog எடுக்க எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ ஜஸ்ட் அவங்களுக்கு இது ஒரு சின்ன பிடிச்ச ஒரு ஸ்மால் டிஷ் தான் பண்ண போகிறேன். ஒரு எக் எடுத்து அதை பீட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ப்ரெட் ஆம்லேட் மாதிரி வித் சீஸ் யூஸ் பண்ணிவிட்டு வித் சாஸ் வந்து தான் கொடுக்க போகிறேன் அவங்களுக்கு. ஸ்மாஷ் ஆகிடுச்சு. அவ்வளோ சுகரும் வந்து அதில் இருந்தது கொட்டி போச்சு. ஸோ எடுத்தேன் பாருங்கள் ஓட்டுன்ற மாதிரி எட்ரா விளக்கு மாறுற குட்ரா முறத்தன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேன் நம்மளோட க்ளீனிங் ஒர்க்கை. ஸோ நல்ல வேலை அதில் கொஞ்சம் சுகர் வந்து நல்ல வேலை குவான்டிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் அந்த இடத்த உடனே வந்து வெட் வைப்ஸஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம இடத்துக்கு போனேன். நாங்கள் அந்த இடத்துல பிசு பிசுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு, நிற்க முடியல. அதனால தான் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே தம்பி வந்து தூக்குமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்போ அந்த எக்கு போட்டுக்கிட்டோம். அதில் கொஞ்சம் 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிட்டோம். அதோட ஒரு 1/2 டம்ளர் to 3/4 டம்ளர் வந்து ஒரு மில்க் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா நுர வர மாதிரி பீட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே ஜஸ்ட் நம்மளோட ப்ரெட்டை எடுத்து டிப் பண்ணி நம்ம குட்டிக்கு வந்து தண்ணி தாக எடுத்துருச்சு. வாட்டர் கேனை தூக்கிட்டு வந்து அம்மா தண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. உடனே கொடுத்தாச்சு. அவங்களுக்கு எப்பவுமே தண்ணி வேணால் வாட்டர் கேனை தூக்கிட்டு வந்து உடனே கேட்பாங்க. உடனே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அவங்க இறக்கி விட்டோன்னு நோ அவங்களுக்கு வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு தூக்கி வச்சாச்சு. ஸோ நம்ம டிப் பண்ண அந்த ப்ரெட்டை வந்து 2 ஸ்லைசஸ் எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டாச்சு. போட்டுட்டு தென் அதை நல்லா லைஸ்ட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு அதை அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கும்போது அதோட சீஸ் எடுத்து 2 ஸ்லைசஸ்க்குமே இதில் ஒரு சீஸு இதில் ஒரு சீஸு பீசஸ் வந்து அப்படியே வச்சாச்சு. அது அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகும். ஸோ இன்னொரு ப்ரெட் டோஸ்ட் எடுத்து அதில் டிப் பண்ணி மேலே வச்சாச்சு. ஸோ இதில் வந்து 2 பார்ட்டிஷன்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஓகே, ஸோ 2 சாண்ட்விச் மாதிரி பண்ணியாச்சு. ஆக்சுவலி இது சாண்ட்விச் கிடையாது, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரெட் ஆம்லேட். வந்து ப்ரெட் ஆம்லேட்டுன்றது ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டு அதில் ப்ரெட்டை வச்சு ஃபுல்லாக இது பண்ணி தருவாங்க. பட் இந்த குழந்தைங்க வந்து அந்த மாதிரி தனியாக ஒரு ஆம்லேட் மாதிரி இருந்தால் முட்டை சாப்பிட மாட்டுறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி டிப் பண்ணி கொடுக்கும்போது அந்த எக்கும் வந்து அவங்களுக்குள்ளே போகும்போது இட் வில் பி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ப்ரெட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சுகர் போகிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும், மில்கெல்லாம் வந்து ஆட் பண்ணுறதுனால. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ இது ஒரு குயிக் டிஷ் தான், ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, சீக்கிரமே செஞ்சிடலாம். டைம் நம்மளோட ஜாலி மூமெண்ட்டை போட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டே நம்ம முடிச்சாச்சு. டிஷ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த சீஸ் எல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம பேபிஸ்க்கு ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி தம்பிக்கு வந்து 1 இயர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இந்த டிஷ் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடி நான் கொடுத்ததே கிடையாது. ஒரு லாஸ்ட் வீக் தான் வந்து ஃபஸ்ட் டைம் அவனுக்கு இந்த மாதிரி ப்ரெட் ஆம்லேட் பிடிக்குமோ என்னமோ தெரிலேன்னு பாப்பா கொடுக்கும்போது ஒன்ஸ் நான் ட்ரை பண்ணேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இப்போ கூட பார்த்திங்கன்னா தெரியும், அவன் கிளாப் பண்ணி ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தான் அதை. ஸோ நடுவில் நல்ல ஒன்று வச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து குட்டி பையன் சாப்பிடவே மாட்டான், ஃபுல் ரோமிங்கில் தான் இருப்பான். ஸோ பாப்பா வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, தம்பி மட்டும் விளையாடிட்டே சாப்பிட்றான், நான் மட்டும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு 2 பேரையும் கத்த முடியாது, உன்னோட இந்த ஏஜில் உன் பின்னாடி நானும் சுற்றி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு இப்போ அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவேன். நீ பண்ணுறதை பார்த்து தான் பாப்பா தம்பியும் பண்ணுவான். ஸோ நீ கரெக்டாக இருந்தீங்கன்னா நாளைக்கு அவனும் பார்த்து உட்காந்து தான் சாப்பிட்ணும் அவனும் பழகிப்பான்னு பாப்பாவுக்கு சொல்லி நான் புரிய வைப்பேன். ஒரு டைமும் அவங்கள ஏதாவது கேட்டாங்கன்னா அப்படி தான் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ பாப்பாவும் கொஞ்சம் மெச்சூர்டாகவே பிஹேவ் பண்ணுவாங்க. ஒன் டைம் பண்ணிட்டாங்க, ஓகேம்மா சாரிம்மா இனிமேல் நான் பண்ண மாட்டேம்மா அப்படின்ட்டுருவாங்க. ஸோ சில டைம் வந்து அந்த சைல்டிஷ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு அதுக்குள்ளே அவங்களோட அக்கா தம்பி பாசத்தை ரொம்ப புளிய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு தூக்கிட்டு விளையாடிக்கிட்டு சார் இப்போல்லாம் அவங்க ஸ்கூல் விட்டு வந்தாலும் சரி எப்போ வந்தாலும் சரி அக்காட்ட போய் தூக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க பாய் சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு இப்போ ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு அது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட நைட்டு படுக்க போகிறதுக்காக மிச்சம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜில் ஏற்றியாச்சு. பால் எல்லாமே ஏற்றிட்டு தென் நம்ம பாப்பாவுக்கு குழந்தைக்கும் ஒரு வீக்லி 1 or 2 வந்து சுற்றி போடுவோம். ஸோ சுற்றி போட்டாச்சு. இப்போது கிச்சனோட க்ளீனிங் ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ டெய்லி நைட்டு வந்து நமக்கு எல்லா வேலையும் காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மதியம் எடுக்கிற ரெஸ்ட் கூட வந்து நமக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவே ஃபீல் ஆகும். ஏன்னா ஐயோ ஈவினிங் ஆகிடும், எந்திரிக்கணும், அடுத்து பால் காய்ச்சணும், பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு ஓடிட்டே இருப்போம். ஆனால் நைட்டு வந்து அந்த ஜாமான்லாம் வாஷ் பண்ணி மேடையெல்லாம் தொடச்சி ஃபுல்லாக க்ளீனப் பண்ணிவிட்டு போய் படுத்துருவோம். அந்த ஃபேன் ஏசியெல்லாம் போட்டு படுக்கும்போது ஒரு பெருமூச்சு விடுவோம் பாருங்கள், அது பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ டயர்டாக ஃபீல் ஆகும் உடம்பு. ஸோ அதுக்குள்ளே
நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பெட்ரூம் தான் ரெடி பண்ண போகிறோம். தம்பி வந்து எப்போ குப்பத்துக்கு ஆரம்பித்தானோ அப்போலேருந்தே நான் வந்து பெட்டு கட்டிலேருந்து கீழே தான் போட ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் எப்போ வேணாலும் அவன் தவழ்ந்து வந்து கீழே விழுந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயம். அதனால் நான் கீழே போட்டுட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்குமே. நான் எழுந்திரிச்சோன்னே சில சமயம் தூக்கத்தில் அழுதுகிட்டே எழுந்திரிச்சி பெட்லேருந்து நடந்து வந்துடுவாங்க. அது மாதிரி கட்டிலில் போட்டால் விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பெட்டு சேஃப்டியாக கீழே தான் போட்டிருக்கேன். 2 பேர் பாய் சொல்லுங்க. பாய் பாய். குட் நைட் சொல்லுங்க. குட் நைட். குட் நைட் சொல்லுங்க. Wow, you're so cute baby. ஆக்சுவலாக தம்பி வந்து ஃபர்ஸ்ட் டைம் குட் நைட் ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். யதார்த்தமாக தான் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ இது எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் ஆயிடுச்சு. ஸோ ஹீ இஸ் க்ரோயிங் அப் டே பை டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய் பாய். பாய் கவின் பாய் சொல்லுங்க. பாய் பாய். பல நாள் கனவே